ஹாய் ஒரு ஒன் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் பார்க்குறோம். கெமிஸ்ட்ரியில் 5 மார்க்கா? ஆமாம், நமக்கு எல்லாமே ஏபின்னு போட்டு தானே கேட்பாங்க. எப்படி 5 மார்க்குன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எல்லா வருஷம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் எடுத்து பாருங்கள். 4 5 மார்க் டேரக்ட் கொஸ்டின் வரப்போகுது. பப்ளிக் எக்ஸாமில் இத்தனை நாளாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எக்ஸாம் நடந்துட்டு இப்போ பப்ளிக் எக்ஸாம் காமனாக தான் நடக்க போகுது. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கு 4 டேரக்ட் 5 மார்க் வரும். ஆனால் லக் இருந்தால் 4 எழுதலாம். லக் இல்லாமல் போச்சுன்னா மேலே ஒன்று கீழே ஒன்று. போன வருஷம் பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் வெர்னியர் தியரியும் ஒட்டுக்காக கேட்டாங்க. அப்படி கேட்டுற போகிறாங்க. ஆனால் 4 டேரக்ட் 5 மார்க் வந்துடும். அப்படி 4 எழுதுகிற மாதிரி வந்துச்சுன்னா சூப்பர். நான் சொன்னது படித்தாலே 4 எழுதிடலாம். ஆனால் ஒருவேளை நான் போன வருஷம் மாதிரி மேலேயும் ஒரு 5 மார்க்கு கீழேயும் டேரக்ட் 5 மார்க்னா மொத்தமாக ஒரு 3 வரும் எழுதுறதுக்கு. நான் இப்போ சொல்கிறது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். மொத்தமாக கோயின்சிடன்ஸ் எல்லாம் போக ஒரு 3 வரும். ஆனால் 100% 3 வந்துடும். 90% 4 வந்துடும். இப்போ சொன்னதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே நான் கொடுத்த 5 மார்க்ஸில் சில கொஸ்டின்ஸ் இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லாம் 3 பாயிண்ட் கேட்டு ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். சில கொஸ்டின்ஸ் ரைட்டை நோட்டான்னு சொல்லி 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ இதை இன்செர்ட் பண்ணலாம். ஏன் ஏபின்னு கூட கூப்பிட்டு இது போட்டு கேட்கலாம் 5 மார்க்கில். ஸோ அப்படி கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 25 மார்க்கு. இப்போ நான் அந்த போர்டில் எழுதியிருக்கிறத படிச்சிங்கன்னா 25 மார்க்கு கன்ஃபார்ம். கிட்டத்தட்ட 5 5 மார்க் கணக்கு வருது இல்லை? அதான் ஒரு 20லேருந்து 25 மார்க். 1 மார்க் ஒரு 10 கரெக்டானா கூட நம்மளால் அசால்ட்டாக ஒரு 30லேருந்து 35 எடுக்க முடியுங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ கெமிஸ்ட்ரியோட 2 மார்க் 3 மார்க் அதாவது ஏபின்னு போடுறதுனால நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுப்போம். மேக்ஸு ஃபிசிக்ஸ் கொடுத்துட்டு கொடுப்போம். இப்போ டேரக்ட் 5 மார்க் கொடுத்தீங்க. இதெல்லாம் படிச்சிங்களான்னு செக் பண்ணுங்கள். இது நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே எப்பேற்பட்ட டேரக்ட் 5 மார்க் கேட்டால் கூட எழுதிடலாம். சரியா? எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் சொன்னது புரிஞ்சதில்லை? டேரக்ட் 5 மார்க் அர்த்தம் புரிஞ்சதில்லை? ஓகே. ஜோன் ரிஃபைனிங்கு, எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். நிறைய பேர் இது படிக்கிறதே இல்லை. ஹால் எரால் ப்ராசஸ், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கு, ஃப்ரோத் மேட்டிக் செப்பரேஷன். இங்கே பேராகிராஃப் நம்பர் எழுதியிருக்கேன். இது புக் பேக் நம்பரு. இது புக்கின்னா பேராகிராஃப் நம்பர் எழுதியிருக்கேன். மான்ஸ் ப்ராசஸ், வேனார்கள் 3 மார்க்கில் கூட கேட்கலாம். இது யூனிட் 2 ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரான் 5 மார்க்கு. கிராஃபைட் டைமண்டு டிஃப்ரென்ஸ் 5 பாயிண்ட்டு. சரிங்களா? வைரத்துக்கும் கிராஃபைட்டுக்குள்ள தொடர்பு வித்தியாசம். கேட்டினேஷன் என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி புக் பேக்கில் 4வது கொஸ்டின். யூனிட் 3ல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியாவோட அமைப்பு டயக்ராம் போட்டு எழுதணும். டெக்கன்ஸ் ப்ராசஸ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். இங்கே பேராகிராஃப் நம்பர் இருக்குது தமிழ் மீடியம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் இடைநிலை ஹாலஜன் சேர்மங்களின் பண்புகள். ஸோ யூனிட் 4 லாந்த்ரைட் பொசிஷன். ஆண்டனைட் பொசிஷன் வந்து நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. 7வது கொஸ்டின் லாந்த்ரைட் கன்ட்ராக்ஷன், அதோட காசஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. லாந்த்ரைடு ஆக்னைட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் இது புக்கின்னு 4.3.9 பேராகிராஃபில் இருக்கும். 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள், கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 4 லெசனில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா செக் பண்ணுங்கள். யூனிட் 5ல் விபி தியரி வந்து நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. குரோமியமோடதும் நிக்கலோடதும் இந்த காம்ப்ளெக்ஸ் பேராமெட்டிக்காக டயாமெட்டிக்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஈஸியான ஒன்று. வெர்னியர் தியரி பாஸ்லேட்ஸு கண்டிப்பாக வரும். நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டல் கார்பன் இதுவும் நிறைய பேர் படிக்கிறதில்ல. புக் பேக்கில் 21வது கொஸ்டின். விபி தியரி நேச்சர் ஆஃப் பாண்டிங் இதுவும் நிறைய பேர் படிக்கிறதில்ல. புக் பேக்கில் 23. 25வது கொஸ்டின். இது 3 மார்க்கில் கூட கேட்கலாம். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியோட கோஆர்டினேஷன் நம்பர் லிகாண்ட் இந்த காம்ப்ளெக்ஸோட லிகாண்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆக்சிஜன் ஸ்டேட்டால் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 5 மார்க்கில் டேரெக்டாக கேட்கலாம். பேஜ் நம்பர் 149 விபி தியரி கான்செப்ட் வச்சு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இல்லுஸ்ட்ரேஷன் 1 2 3 4 இந்த ஸ்ட்ரக்சரோட நேச்சர் ஆஃப் லிகாண்ட், அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயூபேக் நேம் வந்து டேரெக்டாக 5 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். எக்ஸாம்பிள் 1 2 3 பேஜ் நம்பர் 140 இருக்குது. எல்லா ஸ்ட்ரக்சருமே எல்லா காம்ப்ளெக்ஸுமே பார்த்துக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா லிகாண்ட்டு, கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஐயூபேக் நேம், அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இதெல்லாம் என்னங்கிறது எழுத சொல்லுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 6 கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ் ஈஸி 5 பாயிண்ட். ஷார்ட் கியூ ஃப்ரெங்கல் ஈஸி 9வது 24வது புக் பேக்கு. பேக்கிங் எஃபிஷியன்சி பிசிசி பொதுவித்திறன் பிசிசி கண்டிப்பாக 5 மார்க்கு. பொதுவித்திறனோட சாதாரண கனச்சத்திரத்தோட பொதுவித்திறன் பேக்கிங் எஃபிஷியன்சி எஸ்சி 2 5 மார்க்கும் பார்த்துக்கோங்க. கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி 3 மார்க்கில் கூட கேட்கலாம். இது யூனிட் செல்லோடது. பேக்கிங் எஃபிஷியன்சி எஃப்சிசி பிசிசி எஸ்சி 3 டெரிவேஷனும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் டேரக்ட் 5 மார்க் இதுதான். யூனிட் 7 இன்டெகிரேட்டட் ரேட் லா ஃபார் 0 ஆர்டர் ஏ ப்ராடக்ட் வெரி இம்பார்ட்டன்ட். எலிமெண்டரி ரியாக்ஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி டேரெக்டாக 5 மார்க்கில் கேட்கலாம்.
கொலிஷன் தியரி நிறைய பேர் படிக்கிறதில்ல, படித்து வச்சுக்கோங்க. இன்டகிரேட் ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது புக்கின் 7.5.1 பேராகிராஃப் நம்பரில் இருக்குது. அடுத்து யூனிட் 8 செகண்ட் வால்யூமில் லவ்ரி ப்ரௌன்செட் கான்செப்ட் நிறைய பேர் படிக்கிறதுல அது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் படிச்சுக்கோங்க. ஆஸ்வர்ட் டைல்யூஷன்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹேண்டர்சன் ஐசல்பர்க் ஈக்குவேஷன் இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வினா அது இதுதான். லிவிஸ் ஆசிட் லிவிஸ் பேஸ் டிஃப்ரென்ஸ் 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோ. யூனிட் 9 கொல்ராஷ்லா அதோட ஒரு அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க வீக் எலக்ட்ரோலைட்டோடது, கன்ஃபார்மாக இது படிச்சுக்கோ. நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. தேர்ட் கொஸ்டின் டேனியல் செல்லோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதோட செல் ரியாக்ஷன் படிக்கணும், பெருசாக இருக்குன்னு விட்றாது. நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். H2O2 ஃபியூயல் செல் சின்னது தான், படிச்சுக்கலாம். கேல்வானிக் செல் நோட்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம். SHE ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் பார்த்துக்கோங்க ஏன்னா திடீர்னு வந்துச்சுன்னா. யூனிட் 10 ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் கெமிஸ் ஆப்ஷன் 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. இன்டர்மீடியட் தியரி இப்போ ஓகேவா. 22வது கேள்வி புக் பேக்கில். 24வது கேள்வி அப்சார்ப்ஷன் தியரி 10.2.1 பேராகிராஃப் நம்பர் ஜென்ரல் கேட்டசிஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் வினையூக்கின் பொதுவான சிறப்பியல்கள் கண்டிப்பாக புக்கின்னு 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோ, பார்த்துக்க. டிஸ்பர்ஷன் மெத்தட் கொலைடோடது 10.5.2 பேராகிராஃபில் 2 ஹெட்டிங் இருக்கும், 4 ஹெட்டிங் இருக்கும், 2 ஹெட்டிங் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் 2 படிக்கிறது நல்லது. கண்டென்சேஷன் மெத்தட் அடுத்து கெமிக்கல் வேதிமுறைன்னு சொல்லுவாங்க. கண்டென்சேஷன் மெத்தடில் ஆல் 5 மெத்தட்ஸ் ஈக்குவேஷனோடு இருக்கும், படிச்சுக்கோ. இதெல்லாம் டைரக்ட் 5 மார்க். யூனிட் 11 விக்டர்மேயர் டெஸ்ட் லூகாஸ் டெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 டெஸ்ட்டும் புக் பேக்கில் 15வது கொஸ்டின் 16வது கொஸ்டின். 15வது இந்த 11வது ஒன்றுனா குளோரோபென்சின் ஃபீனால் குளோரோபென்சின் கூட சேர்ந்து இது என்ன ஆகும் டவுஸ் ப்ராசஸ் அப்படி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி குமைனை வந்து அப்படி கேட்டிருப்பாங்க ஐசோப்ரப்பிள் பென்சின்னு. ஸோ எப்படி வந்து ஃபீனால் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்டைரக்டாக கேட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ 15th கொஸ்டின் மெட்டாமெரிசம் அது ஈஸி. யூனிட் 12 மெக்கானிசம் ஆல்டால் கண்டென்சேஷன் கேனிசர் ரியாக்ஷன் 2 மெக்கானிசம் படிச்சுக்கோங்க. இது நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் ஃபார்மிக் அமிலத்தின் குறையும் ஆக்ஷன் இது கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்கப்படும். 3 மார்க்லையாவது ட்விஸ்ட் பண்ணுவாங்க. புக் பேக்கில் 5வது கொஸ்டின் பார்த்துக்கோ. இந்த ப்ராப்ளம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டேரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் 13 கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பென்சின் நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. பேஜ் நம்பர் 203 இருக்குது இங்கிலீஷ் மீடியம் புக்கில், கண்டிப்பாக பார்த்துக்க. புக் பேக்கில் 2வது கொஸ்டின் 6வது கொஸ்டின் பார்த்துக்கோ. 6வது கொஸ்டின் நேமிங் ரியாக்ஷன் அந்த அனைத்து நேமிங் ரியாக்ஷன் படிச்சுட்டு ஏபின்னு போட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. 7வது கொஸ்டின் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி டிஸ்டிங்விஷ் பண்ணுறது, ஓகேவா. யூனிட் 14 டிஎன்ஏ ஆர்என்ஏ 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸும் பார்த்தா சந்தோஷம், குளுக்கோஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் நோட்ஸில் இருக்கும், மெட்டீரியல் ஏதாவது இருக்கும், பார்த்து படிச்சுக்கோ. அடுத்தது யூனிட் 15 அடுத்தது யூனிட் 15 கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட். இது ஈஸியான கொஸ்டின் தான், தியரி 10th கூட இருக்குது இந்த கான்செப்ட். இனிதான் ஸ்ட்ரக்சர், இதுதான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. பியூனா என் பியூனா எஸ் நைலான் 2 நைலான் 6 தனித்தனியாக பிரித்து கூட கேட்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெர்லின் பாருங்கள் ஏபின்னு போட்டு கேட்கலாம். நைலான் 6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. எல்லாத்தோட யூஸஸும் பார்த்துக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்லைட் நிறைய பேர் படிக்கிறதுல பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே டேரெக்டாக 5 மார்க்கு. இல்லைனா ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்து ஏபின்னு போட்டு கேட்கலாம். இல்லைனா இந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது இதில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த நேமிங் ரியாக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்லேயே நீங்கள் வந்து கேட்கலாம். 2 மார்க்கில் கூட ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இது படிக்கிறது மூலம் ஒரு 20லேருந்து 25 மார்க் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். 1 மார்க்கும் சேர்த்து படித்து ஒரு 10 மார்க் எடுத்தால் கூட 35 மார்க் கன்ஃபார்மு. அதனால தான் சொன்னேன் இது 5 மார்க்குன்னு நினச்சி படிக்காத. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் கேட்பாங்கன்னு உனக்கு தெரியும், ஏபியோ இல்லை டேரக்ட் 5 மார்க்கோ. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு நினச்சி படி, கன்ஃபார்மாக நல்ல மார்க் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து எல்லாமே வரப்போகுது. நல்லா படிங்க, அதுக்கு தான் நேரமாக போட ஆரம்பிச்சிட்டேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.